ஆனபடியினால் நமக்கு ஒரு விலையே பெற்ற ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இங்கிலீஷ்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு இயேசு நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் நேற்று சொல்ல பாருங்க, நேற்று சகோதரன் போன் பண்ணி சொல்ல மாட்டாரு. தம்பி ரொம்ப நாளாக கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் முகம் பார்க்கல, ஆனால் நானும் கூட கொஞ்சம் பல பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கேன். அந்த யோசிப்பை எல்லாத்தையும் தள்ளிட்டு அடிச்சு கிணத்துல போட்ட மாதிரி என்னையும் போட்டாங்க. கொடுக்க முடியாதுன்றதை எப்போ கொடுத்துருக்கோம் தம்பி. வேலூர்ல இருந்து போனேன், எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, உண்மைதான் யாரும் இல்லை, தனிமையா இருக்கிற 35 வயசு ஆச்சு, கல்யாணம் இல்லை, மனைவி இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வியாதி வந்து நடக்க முடியல. ஒரு கார் ஓட்டி பிழைச்சிட்டு இருக்கேன், அந்த கார் ஓட்ட முடியல என்று கனியோடு கொண்டுறேன். அப்போ சரி சொல்லு தம்பி விஷயம். நானும் கூட ஒன்று நினைச்சேன், நேற்று அவர் நினைக்கிறேன், இந்த தம்பியை பார்க்கணும், போய் பேசணும், அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர் போன் வருது. சரி என்ன ஐயா, ஒரு 2000 ரூபாய் மருந்து வாங்க. 6000 ரூபாய் வேணும், ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா டாக்டர்கிட்ட கெஞ்சி மன்றாடி இதை வாங்கிடுவேன். என் அக்கௌண்ட் காலியாக இருக்குங்க. அந்த ஏழை விதவை தனக்கு உண்டானதெல்லாம் போட்டு மாதிரி. சரி தம்பி, நான் போட்டு விடுறேன். ஒன்று வலதுகை சேர்ந்து இடவகை தெரியக்கூடாது, நான் சபைக்கு சொல்லிட்டேன், மன்னிச்சிருக்கேன். அப்போ 2000 ரூபாய் போட்டு விட்டேன். அப்போ நான் சொன்னேன், தம்பி உங்களை விட பட்சினியில் வாழ்ந்தவன், உங்களை விட யாரும் இல்லாமல் ராதையா இருந்தவன், உங்களை விட 100 மடங்கு அதிகமாக கஷ்டத்தின் ஆழத்தை பார்த்துவேன். ஏன் வெளியே வராமல் இருக்கீங்க? ஏன் வெளியே வராமல் இருக்கீங்க? உங்களுக்கு கைபிடித்து தூக்கி வெடுக்க ஒருவர் உண்டு. ஏன் அதிகமாக ஜெபிக்காம இருக்குது? இப்ப கூட பாரு, எனக்காக ஜெபிங்க நீ சொல்லல, வேற இமானுவேல். அதனால வெகு சீக்கிரமாக நீ ஜெபிச்சு, நீ வாசிச்சு, நீ வேதவசனங்களை வாசிச்சு, அநேகருக்காக ஜெப குறிப்பை வைத்து ஜெபிச்சு பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் செலவிட்டு உன் வாழ்க்கையை நீ ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையை என்னால ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமை அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்துட்டார். கரிசனை விட அவ்வளவு நல்லது. குமாரனையே கொடுத்துட்டார். குமாரன் தன் ஜீவனையே கொடுத்துட்டார். இனி உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன கொடுக்கட்டும்? அபிஷேகத்தையும் கொடுத்துட்டார். தந்தை நாளிலே இறங்கிட்டார் பூமிக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம தான் ஆசிரியச்சு. அல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாளில் நான் சொல்லியிருக்க முடியும், 10 வருஷமா அந்த மனுஷன் கொடுக்கிற சோதனையை சகிச்சு ரட்சிப்பு மறந்துச்சு, ஆண்டவர் மறந்துச்சு. நாளைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நாளைக்கு நான் உள்ள போறேன். அப்பதான் அளவில்லாத ஒரு அபிஷேகம் வருது. பிசாசனுடைய அபிஷேகம். பெரிய ஆளா நினைக்கிறேன் நான். என்ன நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஆளை முடிக்க போறேன். 92 நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரவு 12 மணி இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். மனைவி பிள்ளைகள் தூங்க போயிட்டாங்க. அது பகலான அப்பவே முடிஞ்சு நடந்திருக்கும் அந்த விஷயம். தேவ சமூகத்தில் உண்மையை சொல்கிறேன்.
கொஞ்ச நேரமானது. நாளைக்கு அந்த வேலை செய்யணும். காலையில் எழுந்ததும் அந்த வேலை செய்யணும். நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அது புதுசுல எல்லாம் பழைய போன விஷயம். அக்ரஹாரத்தில் என்னுடைய கதவை உடைக்கும் போது 11 பேர் உடைக்கும் போது ஒருவனாய் கதவை திறந்தவன். லாங் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன் நான் சபையில். அவ்வளவு கொடூரமான. ஆனால் கொஞ்ச நேரம் தான் கர்த்தர் உணர்த்தினார். அல்லேலூயா. பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். என்னை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, என் தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் பாவியாய் போகாதபடி, பிசாசு என்னை கொள்ளை எடுத்துக் கொண்டு போய்விடாதபடி தேவன் எனக்கு உணர்த்தினார். மகனே, நான் உனக்கு செய்யாதது என்ன? இதை நான் செய்ய மாட்டேனோ? ஏன் நீ ரட்சிப்பை இழக்கிறாய்? இந்த கர்த்தர் என்னோடு பேசினார். உடனே தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, என்னுடைய பிசினஸ் என் கைவிட்டு போனாலும் பரவாயில்லை, பிசினஸ் பிரச்சனை தான். என்னுடைய மனைவி பிள்ளைகள் எனக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நானே மடிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீ தந்த ரட்சிப்பை நான் கரைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. நீ எனக்கு தந்த ரட்சிப்பை நான் கரைப்படுத்த மாட்டேன் என்று இரவு அறிக்கை செய்து அடுத்த நாள் சண்டே ஆராதனை. சண்டே ஆராதனையில் எழுந்து சாட்சி சொன்னேன். நான் யாரை முடிக்க வேண்டும் என்று நினைத்ததோ அவரை முன்னால் இருக்கிற சபையில் நான் எழுப்பி சாட்சி சொன்னேன். இப்படிப்பட்ட கொடூரமான ஆவி எனக்குள்ளே வந்தது. தேவன் எனக்கு உணர்த்தினார். அவருடைய சபை நடுவிலே அறிக்கை செய்கிறேன், இந்த பாவ சிந்தனை எனக்குள்ளே மேல் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பாழான நிலத்தில் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். உணர்வில்லாதவர் யாருக்கு கர்த்தருக்கு தேவையா? உணர்வில்லாத ஒரு கணவன் மனைவிக்கு தேவையா? உணர்வில்லாத மனைவி கணவனுக்கு தேவையா? உணர்வில்லாத பிள்ளைகள் தகப்பனுக்கு தாய்க்கு தேவையா? உணர்வில்லாத விசுவாசிகள் சபைக்கு தேவையா? உணர்வில்லாத ஊழியக்காரன் சபைக்கு தேவையா? தேவன் நமக்கு உணர்வுள்ள ஆவியை தருகிறார். அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். வாசித்து அன்பு தேவ ஜனமே, இன்னொரு பெரிய காரியத்தை நான் உங்கள் முன்னால் வைத்து செய்தி முடிக்கிறேன். விசுவாசிகளான ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது அநேக சபைகளில் மறைத்து வருகிறது. நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைக்கும் சாட்சிகளாக இருப்பார். நம்முடைய ஜென்ம சுபாவம் இல்லை, பிறக்கும் போதே கிடைக்கிற நல்ல ஒரு சுபாவங்கள் அல்ல. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதும் சபை பிரகாசிப்பதும் நாம் பிரகாசிப்பதும் நம்முடைய குடும்பம் பிரகாசிப்பதும் அதற்குரிய தண்ணி எங்கிருந்து பாய்கிறது என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்திலிருந்து பாயும். ஆமென். அது நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.